வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஆதிக்கம் செலுத்தும் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடு பயணம் முயற்சி செய்யலாமா? கண்டிப்பாக. ஏன்னா சிம்ம ராசிக்கு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே அமைப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த வருடம் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வருடத்துல தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமும் அதிக வளர்ச்சி முன்னேற்றம் பெறக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்றுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க அந்த அஷ்டம சனியால கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலமே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். ஏன்னா இவங்க ராசிநாதன் சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள். அதனால இவங்க குரு பெயர்ச்சியும் வருது இந்த வருடத்துக்கு அப்புறம். அதுவும் 12ஆம் இடத்துல அதாவது சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சம் பெறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு மூலயமா பொருளாதார முன்னேற்றம், 7ஆம் பார்வையா அவர் அவங்களோட தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாங்க. அதாவது சனீஸ்வரனையும் 9ஆம் பார்வையா குரு பாக்குறாரு. அதனால் வேலை விஷயமாலும் சரி, அது மூலியமா அந்நிய முதலீடுகள், பொருளாதார வளர்ச்சி, மாணவர்கள் உயர்கல்வி படிப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது இந்த அயல் நாட்டு இன்கம் வர்றதுக்கான எல்லா அமைப்புகளும் இருக்குங்க சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் கடன் பிரச்சனை இல்ல சொந்தத்திலே பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்படி அவங்க சரி செய்யலாம் ஐயா? கடன் பிரச்சனை, கண்டிப்பா கடன் பிரச்சனை அவங்களுக்கு பழைய கடன் எல்லாம் தீர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு அதாவது உயர் பதவி பொறுப்பு அமைக்கிற இதெல்லாம் இருக்கு. அதாவது வேலை பிரச்சனைகள்லாம் மாற்றம் ஏற்படும் போது புதிய வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு. புதிய பிசினஸ் தொடங்குறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கு. அதனால இவங்க பழைய கடன் எல்லாம் தீர்த்து புதிய கடன் வாங்குவாங்க. அதாவது பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற சுபகாரியம், வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஸோ அதனால அது 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தை வேற குரு பாக்குறாரு. ஏன்னா இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பெயர்ச்சியின் மூலயமாக அதிக வளர்ச்சிகள் பெறக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று. இந்த வருடம் ஃபுல்லாவே முக்கியமா டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானோட கிரக பயிற்சியும் இருக்கு. ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் இவங்க பழைய கடன்லாம் தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் மறையும் போது கடன் பிரச்சனைலாம் தீர்த்து சுப காரியங்களோட கடன் வாங்குறது, திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் மாணவர்கள் படிப்பு எப்படி இருக்கும்? மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா போட்டித் தேர்வு, உயர்கல்வி படிக்கிறது, சிம்மராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வு, அரசு துறையில வேலை செய்யற அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் அரசு துறையில வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் இருக்கு. ஸோ மாணவர்களுக்கும் இந்த வாட்டி ரொம்ப ஒரு பிரைட் ஃபியூச்சர்னே சொல்லலாங்க. இந்த வருஷத்துல சிம்மராசி பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து புதிய வாழ்க்கைக்கு போற அமைப்பு இருக்குங்க. அதனாலதான் இவங்க இனிமே எடுத்து வைக்கிற ஒரு படியும் வெற்றி படியாக மாறுறமான அமைப்பு இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? எது அவங்களுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும்? சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் கொண்ட ராசி. ரொம்ப தைரியம், ஒரு எதுலயும் ஒரு நேர்மை இந்த மாதிரி அமைப்புன்றதுனால இந்த வருடம் இவங்க இனிமே இவ்வளவு நாளா பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்த்துக்கான அமைப்பு இருக்கு. இவங்க ஒரு வாட்டி சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஏன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா சூரியனோட அதாவது சூரியனுக்கோட இதுல பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இருப்பாங்க. முக்கியமா அங்க இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். அங்க போயிட்டு அவங்க விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு, முக்கியமா சிம்மராசின்னு இல்ல, இந்த நெருப்பு ஆதிக்கம் கொண்ட மேஷராசி, தனுஷு ராசி, சிம்ம ராசிக்காரங்களாம் சூரியனார் கோயிலுக்கு இந்த வருஷம் போயிட்டு வந்தீங்கன்னா இவங்களோட தடைகள்லாம் நீக்கி, கடன் பிரச்சனை நீக்கி, முக்கியமா அந்த நோய் உடல் நலத்து பிரச்சனையில இருந்து ஒரு தெம்புக்கு வந்துருவாங்க. அதனால இவங்க உடல்நிலை மாற்றம் வந்தாலே இவங்க முயற்சியெல்லாம் வெற்றி அடைக்கிறது. ஸோ இந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு இருந்து வந்த பழைய கடன் பிரச்சனை, தொல்லைகள், உடல் நலத்தில் இருந்து வந்த கோளாறுகள், தேக ஆரோக்கியத்தில், முக்கியமா உங்க வாழ்க்கையில்
ஒரு புதிய மாற்றம், புதிய முன்னேற்றம், இந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. சிம்ம ராசி இனிமே உங்களுக்கு வந்து வெற்றி பாதை, வெற்றி கொடி கட்டுற அமைப்பெல்லாம் இருக்குங்க. வாழ்க வளமுடன். நேயர்களே, ஐயா சொன்னது போல உங்க கம்பீரம் குறையாமல் இருக்க, அதே சமயம் பணிவோடும் பக்தியோடும் செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலமாக அமைய வாழ்த்துக்கள்.